கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இங்க யாரு சொல்றாங்க அப்படின்னா ஏசப்பாவை. மனுஷகுமாரன் சொல்றது ஏசப்பா. ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்னா கெட்டு போன நம்மளை, ஆமென், பாவியாக நம்மளை, ஒன்றத்துக்கும் உதவாத நம்மளை ரட்சிக்க வந்தார். அந்த பாவன்ற பிடியில நம்மளுக்கு விடுதலை தந்து நம்ம ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க தான் அவர் வந்தார். ஆமென். இன்னும் அந்த பாவத்தில் இருக்கீங்களா? பாவத்தில் மரித்து போயிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. உங்கள் பாவத்தை எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட சொல்லி விட்டுடுங்க. ஏசப்போட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவரை சொந்த ரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நிச்சயமாய் உங்களை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். யோசிக்காதீங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த பூமிக்கு வந்து அவ்வளோ பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், இன்னமும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.